தோசை மாவு இருந்தால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் ஊத்தப்பம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு தடவை உங்களுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு காய்கறிகள் தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு ரவுண்டாக தின்னாக கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லியும் கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சது தான், ரொம்ப ஜாஸ்தி வேக வச்சிடாதீங்க, உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை இந்த காய்கறிகள் மேலே நம்ம தூவி விட போகிறோம். தூவி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா மேல் பக்கம் கீழ் பக்கம் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க கையால், இல்லை ப்ரெஷ்ஷால் கூட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். உருளைக்கிழங்கு உடையாமல் பார்த்துக்கோங்க. தோசை மாவு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன்னா இப்போ கல்லுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் மேலே தடவிட்டு இந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒரு சிங்கிள் லேயராக. அப்புறம் மாவு இந்த மாதிரி மேலே நல்லா மூடுற மாதிரி விட்டுக்கோங்க. அடுப்பு கம்மியாக இருக்கட்டும். எண்ணெயும் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ திறந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. திருப்பி போட்டு கொடுக்கலாம். அடிப்பக்கமும் வேகட்டும். இப்போ மேலே கொஞ்சம் கூட கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நெய்யும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இட்லி மிளகா அப்படி இருந்தால் தூவிக்கலாம். சீஸ் பிடிக்கினா கூட போட்டுக்கலாம். சட்னியோட சர்வ் பண்ணலாம். பிட்ஸா மாதிரி கட் பண்ணி கூட கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.